பணம் கட்டணும்னு கேட்டு எழுதிருந்தேனே. நாளைக்கு தான்ப்பா கடைசி நாள். காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும்பா. அம்மா, அறுவடைக்கு முந்தி நம்ம பக்கத்துல எங்கம்மா பணம் புரள போகுது? கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிற, ஒவ்வொரு இடத்துல கேட்க மனசு வரல. அப்படியே கேட்டாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு யாரு உன்னை படிக்க வைக்க சொன்னதுன்னு கேட்பாங்க. அம்மா, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னப்பா இது? அப்பா, அம்மா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதை விட்டா எனக்கு வேற வழி எதுவும் தோணல. அப்பா, அம்மாவோட மங்கலியம் இருக்குப்பா. இது வேண்டாம்ப்பா. இதை விட்டுத்தான் நான் படிச்சு முன்னேறணும்னா அந்த முன்னேற்றம் எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த முன்னேற்றம் எனக்கு வேண்டாம். கண்மணி, ஆல் தி பெஸ்ட். என்ன இது கண்ணு? பரீட்சைக்கு நான் பணம் கட்டிட்டேன், கவலைப்படாம படி. கண்ணு, மிஸ்டர் கண்ணு, ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பரீட்சைக்கு நீங்க கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். வாட்ஸ் ஆல் திஸ்? என்ன வட்டி கணக்கு ஆரம்பிச்சிட்டியா? டோன்ட் பி சில்லி. இந்த வச்சுக்க. அப்படி இல்ல கண்ணு, ஆபத்துல உதவி ஒண்ணும் இல்லாம ஒருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு. நான் வரேன். அண்ணா, என்னடா போடலாம்? பிரசாதம் எனக்கு கொஞ்சம் கூட. இந்த பிரசாதம் எனக்கு மட்டும்தான். உனக்கு வேணும்னா இங்கே நெல்லு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரி சரி. கங்க்ராட்ஸ் கண்மணி. தேங்க்ஸ் கண்ணு. உங்களை பாராட்டுறதை விட 1000 தடவை நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன சமயத்துல நீங்க செஞ்ச உதவியோட பலன் தான். இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. வாடா. சரியான அறுவடா. பேச முத்தா விழுந்துரும். பேசு. இருடா இருடா பேசுடா. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தும் ஒரே குடும்பம் போல இந்த 3 வருஷமா நல்லா பழகிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கையில காலேஜ் அனுபவம் மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். இந்த அனுபவங்களுக்கு சிகரமா நாம எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜாலியா ஒன்னா ஒரு பிக்னிக் பண்ண என்ன? ஓ, நாங்க ரெடி. இதுக்கெல்லாம் செலவுக்கு யாரா பணம் கொடுக்கறது? பணத்தை பற்றி கவலை இல்ல. நீ தரையா? இல்ல, இவங்கிடுப்பா. ஓகே. கண்ணா, புறப்படலாமா? கண்மணி கண்மணின்னு ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. ஆமா, எப்ப பார்த்தாலும் கண்மணி கண்மணின்னு அவ மேல பைத்தியமா இருக்கிறியே. ஆமா, நீ எவ்வளவு காதலிக்கிற? அவ உன்னை விரும்புற மாதிரி ஒண்ணுமே தெரியலையே. தெய்வத்தை நாம தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது எப்ப அருள் புரியுங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அருள் புரியுங்கிற நம்பிக்கையில தான் நாம தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பூஜை பண்றதாவே வச்சுக்குவோம். நாம எதை வேண்டி பூஜை பண்றேங்கிறத அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லணும்ல.
என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் ஒருத்தர் மனதார விரும்பினா தாண்டா காதல். நீ பண்றது ஒன் சைடு லவ். இதுக்கு பேரு காதல் இல்லடா, ஏக்கம். ஏக்கத்தின் முடிவு கடைசியில ஏமாற்றமா தாண்டா இருக்கும். கண்ணா, ஒரு கதை தெரியுமா உனக்கு? நரி ஒண்ணு எட்டாத இடத்துல இருந்த திராட்சை குத்த பார்த்து அதை அடையணும்னு ஆசைப்பட்டு எட்டி எட்டி பார்த்துதான் கடைசியில கிடைக்கலன்னு உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு தன்னைத்தானே தேத்திக்கிச்சான். இதை ஏன் சொல்றேன்னா, அது மாதிரி நீ உன்னை தேத்திக்க வேண்டாம். ஏன்னா மனுஷ மனசும் நரி மனசும் ஒரே மாதிரி தாண்டா. சரி சரி, வா வா. வாடா, எப்படியோ படிச்சு டிகிரி வாங்கியாச்சு. டேய் மோகன், அடுத்து என்ன படிக்க போறதா உத்தேசம்? நானா? படிப்பா? போடா போ. எங்க மாமாவுக்கு பயந்து இவ்வளவு தூரம் படிச்சேன். நீ இந்த படிப்புக்கு ஒரு கும்பிடு, இந்த காலேஜுக்கு ஒரு கும்பிடு. நீ வாழ்க, நீ வாழ்க. கங்க்ராச்சுலேஷன் கலா. அடுத்த வருஷம் நீ பட்டம் வாங்கிடுவேன். பட்டம் வாங்க போறாளோ, ஒரு பேச்சுலர் பட்டத்தை உடைக்க போறாளோ? என்ன விஷயம் சொல்ற ஷீலா? ப்ளீஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணனுக்கு இவளுக்கும் கல்யாணம். ஆமா, இவளை கேட்டுதான் எங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? சரிப்பா, விடுங்க இவளை சும்மா கலாட்டா பண்ணிட்டு. ஏக்கல, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பா இன்விடேஷன் அனுப்பு. இல்ல சத்தியமா உங்கள யாருக்கும் அனுப்ப மாட்டேன். ஏய், அனுப்பாட்டா போகாம இருக்க போறமா என்ன? அப்ப கலா, நான் வரேன். டைம் ஆச்சு. பாய் பாய். கண்மணி. ஹலோ, நீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணன். Thank you. Same to you. அடுத்து என்ன செய்ய போற? இப்போ வீட்டுக்கு போறேன். அது இல்ல கண்மணி, மேற்கொண்டு படிக்க போறியா இல்ல? படிக்கிறதா? உடனே வேலை தேடி படிக்கிற வழியை பார்க்கணும். ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் இன்னும் டிசைட் பண்ணல. உங்களுக்கு என்ன கவலையே இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கும். ரெடின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அட்வான்ஸ். கங்க்ராச்சுலேஷனா? எதுக்கு? தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றீங்களே, எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு தான். கல்யாணமா? எனக்கா? நல்லா ஜோக் அடிக்கிறியே. ஜோக்கா? நோ, இப்பதான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் கல்யாணுக்கும் கல்யாணமாமே? நோ, விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தான் டூப்புறீங்க. ஓகே பாய். கண்மணி, ஒரு விஷயம். அதாவது ஐ மீன் ஐ லவ் யூ. நல்ல ஜோக்கு. எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தீங்கன்னா நல்லா ரசிச்சிருப்பாங்க. இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? வாங்க, அங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லலாம். கண்மணி, ஐ எம் சீரியஸ். ஐ சி. சீரியஸா சொல்றீங்களா? அப்படின்னா அப்படியே மூஞ்ச வச்சுட்டு வாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லலாம். அப்பதான் ரியலிஸ்டிக்கா இருக்கும். வாங்க வாங்க. கண்மணி, கண்ணனி, இனிமே கண்ணன்கிட்ட யாரும் பேசக்கூடாது. பேசினா கலா போச்சுப்பா. ஓகே கண்ணன், see you. கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பி வைக்க மறக்காதீங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வரேன். பாய் பாய்.